Hello friends, welcome to Jay Shrikant's kitchen. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொத்துவரங்காய் வேர்க்கடலை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் கொத்துவரங்காய் இந்த மாதிரி நீட்டா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ அதுல கொஞ்சோண்டு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு காரம் அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரெட் கலர் நல்லா பிரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் தனியாத்தூள். சரிங்களா? அப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா அது போதுங்க. நீங்கள் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பவுடர் ரைஸ் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒட்டுற மாதிரி. ஆல்ரெடி கொத்துவரங்காய் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நல்லா ஒட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒட்டணுன்னா நான் லைட்டாக தண்ணி தெளிக்க போகிறேன். கொஞ்சோண்டு போதும், சும்மா தெளிக்கிற மாதிரி. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வேர்க்கடலை போட்டு பாருங்கள், 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 காஞ்சி மிளகாய், நீட்டு காஞ்சி மிளகாய். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தேங்காய், எந்த தேங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதெல்லாமே ஃப்ரை ஆகட்டும். வெறும் ட்ரையாகவே ஃப்ரை பண்ண போகிறோம், எண்ணெய் எல்லாம் சேர்க்கவே இல்லை. இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இது பவுடர் ஆக்கிட போகிறேன். ஸோ பவுடர் ஆக்கியாச்சு, தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே பேனில் நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம், அதாவது செமி ஃப்ரை மாதிரி. சரிங்களா? ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம கொத்துவரங்காய்லாம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடுச்சு. எல்லாமே சேர்த்துட போகிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடணும். ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு, நல்லா மொறுன்னு வரும். ஏன்னா அரிசி மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நான் இப்படியே விட்டுடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க. இது நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம். நான் பேஷனில் எடுத்துக்க போகிறேன், ஏன்னா நம்ம அந்த பவுடர்லாம் சேர்க்க போகிறோம் இதில். அதனால் பாருங்கள், எல்லாமே எடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கொத்துவரங்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.